இன்னொரு பொண்ணு வேற லவ் பண்ணியாடா? ரிடிகுலஸ். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 மாலை 6 மணி முதல் ஈஷா யோகா மையம், கோவை. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. எல்லா காலத்துலேயும் டாக்ஸிக் ஃபெமினிட்டி இருந்திருக்கு சார். ஆனால் நிறைய பெண்கள் சேர்ந்து டாக்ஸிக்காக இருக்கிறதுன்றது இப்போ தான் அந்த சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ்னால. ஆனால் இன்னைக்கு பெண்களால் சில ஆண்கள் பாதிக்கப்படுறாங்கன்றதையும் பார்க்குறோம். அப்போ எந்த அளவுக்கு பாதிப்பு அடைகிறாங்கன்னு பார்க்குறீங்க? ஏன்னா ஆணை பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறத ஒரு அவமானமாக அவங்க நினைக்கிறாங்க. பெண்கள் ஒரு அடி வாங்கினா வெளில வந்து முடியெல்லாம் வரிச்சு போட்டு நடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆண் சொல்ல முடியாதுல்ல. வஞ்சிக்கப்படுறாங்க, நிறைய அளவுக்கே வஞ்சிக்கப்படுறாங்க சார். ஒரு ஆண் வந்து முழுக்க முழுக்க அவர் குடும்பத்துலேருந்து பிரிக்கப்படுறாரு. ஏதோ ஒரு சமயத்தில் ஒரு இது நான் எனக்கு உரிமை தானே, நான் செய்யக்கூடாதான்னு சொன்னால் அப்போ பெண்கள் வந்து இந்த இடத்துல பெண்ணியம் பேசுகிறாங்க. அதை எப்படி நானும் தானே இதை செய்கிறேன், நீங்கள் விட்டு கொடுக்கணும், அதெல்லாம் இல்லை, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இது முக்கியம், அதுவும் தான் முக்கியம். எல்லாத்தையும் ஒரு ஆண் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? இது பெண் விட்டு கொடுன்னு சொல்லும் போது நம்ம பெண்களுக்காக வரிஞ்சு கட்டி பேசணும். இப்போ ஆணுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லைன்றதான் ஒரு அவலமான நிலை. ஸோ இது ஆண்கள் வெளியே சொல்ல தயங்குறாங்க, அது சொல்றது இல்லை, அதை கடந்து போயிடறாங்கன்றத ஃபுல்லாக அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க இவங்க. ஆமாம், இது ஆணுக்கு ஷேம்ஃபுல்லான விஷயம். என் ஆண்மைக்கு குறைவினா நான் நினச்சிடுவார் இல்லையா? என்னால் இது ஆளுமை வந்து ஆண்மையோட ஒப்பிடுறோம். அப்போ என்ன வீரம் இல்லாத ஆண், ஆளுமை இல்லாத ஆண், ஒரு பெண்ணை மேனேஜ் பண்ண தெரியாதான்னு என்ன சொல்லிடக்கூடாதுன்றதுனால ஆண் அமைதியாக இருக்கிறாரு. அவங்களுக்கு நம்ம தொடர்ந்து பெண் அப்படின்ற இறக்கப்படுறோம், அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் கொடுக்குறோம். பெண் இல்லைன்னா உலகமே இல்லைன்றது உண்மையான விஷயம். அதுக்காக நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரிவிலேஜ் கொடுக்குறோம். ஆனால் அவங்க அதை அப்யூஸ் பண்ணக்கூடாதுன்றது தான் அவங்க பெருந்தன்மை. இப்போ இந்த ரியாலிட்டி ஷோவே எடுத்துக்கிட்டோம்னா கூட அவர் ரீல்ஸ் பண்ணுறதில்லை, இப்படியான காரணங்களை எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. அப்படி ஆடை அணிய சொன்னேன், அவர் அதை அணியலை. இப்படி சிரித்து இப்படி போஸ்ட் கொடுத்து இப்படி படம் எடுங்கன்னு சொன்னேன், அதை செய்யலை. இந்த ஹாலிடேக்கு இந்த ஊருக்கு போகணும், இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய மாட்டேன்றீங்க அப்படிலாம் சொல்கிறது வந்து ரொம்ப மிகையாக இருக்குது. பெண்கள் வந்து ஒரு ரொம்ப மாயையிலே இருக்கிறாங்க. நிஜ வாழ்க்கையை விட்டு ரொம்ப விலகி போய் கற்பனையில் ஏதோ ஒரு உலகத்தில் சஞ்சரிக்கிறாங்கன்றது தான் அதுதான் அதில் வெளிப்படுற விஷயம். டாக்ஸிக் ஃபெமினிசம் அப்படின்றத பற்றி பேசியிருந்தீங்க. அது எந்த அளவுக்கு சிவியராக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க? எல்லா காலத்துலேயும் டாக்ஸிக் ஃபெமினிட்டி இருந்திருக்கு சார். ஆனால் நிறைய பெண்கள் சேர்ந்து டாக்ஸிக்காக இருக்கிறதுன்றது இப்போ தான் அந்த சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ்னால. யூஸ்வலி அந்த மாதிரி ஒரு ஆளுமை கோளாறு இருக்க பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன் மேலே நிறைய கவனம் செலுத்தணும், எல்லாரும் என்ன தான் கவனிக்கணும், என்னை பார், என் அழகை பார், என்னோட வீடை பார், என்னோட திறமையை பார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே ஒரு கதாநாயகி மாதிரி காமிச்சிக்கிற மனப்பான்மை அவங்களுக்கு இருக்கும். நாங்கள் அதை பர்சனாலிட்டி டிஸார்டர்னு சொல்லுவோம். ஆனால் பொதுமக்களுக்கு இந்த மாதிரி பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குலாம் தெரியாததுனால இந்த பெண் வந்து எல்லாருக்கும் இவங்க எல்லாம் பார்க்குறாங்க, எல்லாரும் இவங்களை பற்றி ரொம்ப உயர்வாக பேசுகிறாங்க. அப்போ அது ஹை ஸ்டேட்டஸ் உமன் போல இருக்குது, அவங்க பிஹேவியரில் நானும் காப்பி பண்ணணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பெண்களும் அதே மாதிரி பண்ணுறாங்க. அதே மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிப்பேன், அதே மாதிரி மேக்கப் போட்டுப்பேன், அதே மாதிரி ஹல்தி மெஹந்தி சங்கீத்து, அதே மாதிரி எல்லாத்தையும் ஒரு படம் எடுத்து போடணும், அப்போ தான் நான் பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கணும். அது ஒரு ஸ்டேட்டஸ் போட்டியாக பெண்களுக்குள்ளே வருது. இது ஒரு விதமான கமர்ஷியலைசேஷனாக இருந்தாலும் பொதுவாகவே அவங்க நடைமுறை வாழ்க்கையில் டெய்லி ரொமான்டிக்காக இருக்கணும். இப்போது ஒரு பறவைகள் கோட்ஷிப் பண்ணுது, மனிதர்கள் மாதிரியே ரொம்ப நல்ல காதல் வாழ்க்கை எந்த மிருகத்துக்கு இருக்குதுன்னு பார்த்தா பறவைகளுக்கு, அந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு இருக்குது. அது கூடுறதுக்கு முன்னாடி தான் ஆண் பறவை வந்து பாட்டு பாடும், டான்ஸ் ஆடும், கூடெல்லாம் கட்டும். கூடு கட்டி முடிச்சோன்னா அது பாட்டெல்லாம் பாடாது, டான்ஸ் ஆடாது. ஆனால் மனித பெண் மட்டும் வாழ்நாள் ஃபுல்லாக டான்ஸ் ஆடணும், வாழ்நாள் ஃபுல்லாக பாட்டு பாடணும், அந்த கோட்ஷிப் பிஹேவியரை வாழ்க்கை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணணும்னு எதிர்பார்க்கறது வந்து ஒரு சராசரி மனிதானா முடியாதுல்ல. அவருக்கு அவ்வளோ இருக்குது ஒரு நாளில் செய்கிறதுக்கு. அதில் டான்ஸ் ஆடி பாடி பாடி ஐ லவ் யூ சொல்லி கொஞ்சம் மகிழ்ந்து அப்படின்றது வந்து இந்த பெண்ணோட தேவைகளை கொஞ்சம் பயாலஜிக்கலி கரெக்டாக கொண்டு வரணுன்றதான் நம்ம இனிமேல் முயற்சி பண்ணணும். ஏன்னா எந்த மிருகமும் செய்யாத விஷயத்த மனித ஆண் தலையில் மட்டும் எப்படி கட்டுறது? இல்லை, இப்போ நம்ம இதை பற்றி பேசும்போது இது ஒரு டீப்பான சப்ஜெக்டாக இன்றைக்கி மாறிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் மேம். ஏன்னா நீங்கள் பேசும்போது அதோடைய வேல்யூ என்னன்றது புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நிறையா நீங்களே இப்படி பேசுகிறீங்கன்ற கருத்துக்களும் வந்தது. அதில் ஒரு கட்டத்தில் ஆண்கள் வந்து ஒரு மாதிரி ஆதிக்க மனோபாவத்தோடு ஆட்படுத்தி வச்சுருந்தாங்க, அதனால பெண்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை இருந்ததுன்னு பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி பெண்களால் சில ஆண்கள் பாதிக்கப்படுறாங்கன்றதையும் பார்க்குறோம். அப்போ எந்த அளவுக்கு பாதிப்பு அடைகிறாங்கன்னு பார்க்குறீங்க மேம்? அந்த ரேஷியோ அப்படின்றது உண்டா? இல்லை, அது நமக்கு இன்னும் வெளியில் தெரியாத ரேஷியோ. ஏன்னா ஆணை பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறத ஒரு அவமானமாக அவங்க நினைக்கிறாங்க. பெண்கள் ஒரு அடி வாங்கினா வெளில வந்து முடியெல்லாம் வரிச்சு போட்டு நடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆண் சொல்ல முடியாதுல்ல. அதனால் ஆண்கள் வெளியில் உண்மையான ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சொல்கிறதில்ல. பட் அதிகமான எண்ணிக்கையில் அந்த மாதிரி நபர்களை நானே சந்திக்கிறேன். எந்த அளவுக்கு அவங்க அதை வஞ்சிக்கப்படுறாங்கன்னு நிறைய அளவுக்கே வஞ்சிக்கப்படுறாங்க சார். ஒரு ஆண் வந்து முழுக்க முழுக்க அவர் குடும்பத்துலேருந்து பிரிக்கப்படுறார். ஒரு தீபாவளி பொங்கல்னாலும் அவர் முடிவு பண்ண முடியாது எங்கே போய் கொண்டாடுறது,
எங்கள் அம்மா என் குழந்தைய தூக்க முடியாதா, என் அம்மா என் குழந்தைய கொஞ்ச முடியாதா, எங்கள் அம்மா வளர்க்க முடியாதான்னு ஆண்கள் அழுகிறத நான் பார்க்குறேன். எப்போவுமே அவங்க வீட்டில் தான் இருக்கணும் என் குழந்தை, எங்கள் அம்மா கிட்ட கொஞ்ச நாள் இருக்கக்கூடாதா, எங்கள் அம்மா என்னைக்கோ சொன்ன ஒரு விஷயத்த சுட்டி காட்டி என் குழந்தை எங்கள் அம்மா கிட்டேருந்து பிரிக்கிறாங்க, எனக்கு அந்த உரிமை இல்லையான்னு கேட்குற ஆண்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஆண்கள் போய் இதை பப்ளிக்கில் சொல்ல முடியல, ஆண்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றதே வெளியில் கொண்டு வரதுக்கு யாரும் முயற்சி எடுக்கிறதில்ல. பெண்கள் பிரச்சனைனா பஞ்சாயத்தாக வைக்கிறாங்க, ஆண்கள் அதை சொல்லவே தயங்குறாங்கன்றதுனால ஏதோ ஒரு ஃபோரமில் அதை சொல்ல தானே வேண்டியிருக்கு. இல்லை அது சொல்கிற ரேஷியோ அதிகமாகுதுன்னு பார்க்குறீங்களா, இல்லை இன்னுமே அந்த அதிகமாகுது? ஏன்னா இப்போ பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, அப்போ அந்த பெண்ணோட அம்மாவோ அந்த பெண் வீட்டை சேர்ந்தவர்கள் தான் இந்த குழந்தைகளை வளர்க்குறதுக்கு முன்னுரிமை எடுத்துக்கிறாங்க. ஏன்னா குழந்தை வந்து அம்மா வழி பாட்டி வீட்டில் தான் பிறக்குது, அதனால் அப்போலேருந்தே அந்த அட்டாச்மெண்ட் இருக்குன்றதுனால அப்பா வழி பாட்டிகள் அப்பா வழி தாத்தாக்களுக்கு அந்த குழந்தையோட அட்டாச்மெண்ட் குறையுது. அப்போ தன் ஊருக்கு போகிறது, தன்னோட உறவினரோட பேசுறது, அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் விசிட் பண்ணுறது, இதெல்லாம் ஆண்களுக்கு ரொம்ப குறைய ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்க, பரவாயில்ல எப்படியா குழந்தை வளர்ந்தா சரி, பரவாயில்ல கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஆண்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சமயத்தில் ஒரு இது எனக்கு உரிமை தானே, நான் செய்யக்கூடாதான்னு சொன்னால் அப்போ பெண்கள் வந்து இந்த இடத்துல பெண்ணியம் பேசுகிறாங்க. அது எப்படி, நானும் தானே இதை செய்கிறேன், நீங்கள் விட்டு கொடுக்கணும், அதெல்லாம் இல்லை, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இது முக்கியம், அதுவும் தான் முக்கியம். எல்லாத்தையும் ஒரு ஆண் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? இது பெண் விட்டு கொடுன்னு சொல்லும்போது நம்ம பெண்களுக்காக வரிஞ்சு கட்டி பேசணும். இப்போ ஆணுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லைன்றதான் ஒரு அவலமான நிலை. இப்போ இது ஆண்கள் வெளியே சொல்ல தயங்குறாங்க, அது சொல்றது இல்லை, அதை கடந்து போயிடறாங்கன்றத ஃபுல்லாக அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க இவங்க. ஆமாம், இது ஆணுக்கு ஷேம்ஃபுல்லான விஷயம். என் ஆண்மைக்கு குறைவினா நான் நினச்சிடுவார் இல்லையா, என்னால் இது ஆளுமை அதை வந்து ஆண்மையோட ஒப்பிடுறாங்க. அப்போ என்ன வீரம் இல்லாத ஆண், ஆளுமை இல்லாத ஆண், ஒரு பெண்ணை மேனேஜ் பண்ண தெரியாதான்னு என்ன சொல்லிடக்கூடாதுன்றதுனால ஆண் அமைதியாக இருக்கிறார். அப்போ இந்த பெண் மேற்கொண்டு அவர் அச்சுறுத்துறது, நான் போய் சொல்லிடுவேன், எல்லாருக்கும் மெயில் அனுப்பிடுவேன், நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இமெயில் அனுப்பி, இப்படிலாம் பெண்கள் செய்கிறாங்க. ஆஃபீஸ் இமெயில் ஹேக் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பி விடுற வரைக்கும் செய்கிறாங்கன்றதுனால ஆண்களுக்கு கொஞ்சம் அச்சமாக தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி கருத்துக்களை நீங்கள் சமூகத்தில் முன்வைக்கும் போது அதுக்கு எதிராகவும் கருத்துக்கள்லாம் வருதுன்னு பார்க்குறோம், எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. ஆனால் உங்களுடைய கேஸ் ஸ்டடி அனுபவத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் மேம். இப்போ ஆண் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? பேஷண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்ல முடியாதுல்ல. ஓகே, பாதிச்ச பொதுவாக நம்ம சொல்லலாம், க்ரோயிங் ட்ரெண்ட் நாங்கள் நீங்கள் கேள்விப்படுற செய்திகள் அதிகமாக பார்க்குறோம். இப்போ இங்கேயே வந்து இப்போ ஒரு கிளைண்ட் கிட்ட நான் ஒரு பெண்ணை இப்படி பண்ணாதீங்கம்மான்னு சொன்னால் என்னை கூட அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. உடனே ஃபேஸ்புக்கில் போய் கூகுள் ரிவ்யூவில் போய் இந்த டாக்டரை விட மோசமான டாக்டர் உலகத்தில் இல்லைன்னு எழுதுவாங்க. எழுதுறேன் பாருன்னு என்ன மிரட்டுற லேடிஸ் எல்லாம் கூட இருக்கிறாங்க. நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா நான் அப்படி எழுதுவேன் அப்படின்றாங்க. ஆண்கள் போய் இப்படி எழுதுறாங்கன்னு தெரியல, ஆனால் பெண்கள் அப்படி எழுதுறாங்க. அவங்களுக்கு நம்ம தொடர்ந்து பெண் அப்படின்ற இறக்கப்படுறோம், அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் கொடுக்குறோம். பெண் இல்லைன்னா உலகமே இல்லைன்றது உண்மையான விஷயம். அதுக்காக நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரிவிலேஜ் கொடுக்குறோம், ஆனால் அவங்க அதை அப்யூஸ் பண்ணக்கூடாதுன்றது தான் அவங்க பெருந்தன்மை. இப்போ இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது மேம்? நீங்கள் சொல்கிறீங்க, ஏன்னா இப்போ பெண்கள் இப்படி பண்ணுறாங்க, ஒரு சிலர் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேரை இன்னும் பாதுகாக்க வேண்டிய இடம் ஒன்று இருக்குது, இல்லை அவங்களுக்கு தர வேண்டிய உரிமைகள் தர வேண்டிய இடம் இருக்குது. இப்போ அதுக்குள்ளேயே ஒரு சிக்கல் வருதுன்னா இது எப்படி கிளாரிஃபை பண்ணுறது? எங்கள் கண்ணோட்டம் என்னென்னா, அவங்க ஆண் பெண் அப்படின்றத வச்சு நாங்கள் பார்க்கல, அவங்க நார்மலாக அப்நார்மலான்றதான் நாங்கள் பார்க்குறோம். அவங்க சொல்கிறது, அவங்க செய்கிற நடவடிக்கைகள் அவங்களுக்கு, அவங்க குடும்பத்துக்கு, இந்த சமுதாயத்துக்கு ஆரோக்கியமான மனப்பான்மையிலேருந்து அவங்க பேசுகிறாங்களான்றதை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் பொதுமக்களுக்கு எங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நாங்கள் ஆரோக்கியமற்றதுன்னு சொல்கிறது வந்து பலவிதமான நோய்களை தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு மனநல மருத்துவர் பேசும்பொழுது ஒன்று அவங்க பைத்தியமாக இருக்கணும், இல்லை பைத்தியம் இல்லாமல் இருக்கணும், இந்த ரெண்டு தான் அவங்களுக்கு தெரியுது, வேறு எந்த நோய்களை பற்றி அவங்களுக்கு தெரியல. பட்டு விகிதாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற இந்த பைத்தியம் என்கிற மனசிதைவு வந்து 1லேருந்து 3% தான். நீங்கள் 100 மனிதர்களை பார்த்தீங்கன்னா அதில் 1லேருந்து 3 பேருக்கு மனசிதைவு ஏற்படலாம். ஆனால் அந்த ஆளுமை கோளாறுன்னு சொல்கிற இந்த பர்சனாலிட்டி டிசார்டர் ஒரு 15லேருந்து 20% மனிதர்களுக்கு அது இருக்குது. ஆல்கஹாலிசம்ன்றது அதை விட இருக்குது. வேறு விதமான ஆங்ஸைட்டி டிசார்டர், போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர், நிறைய விதமான கோளாறுகள் நாங்கள் பார்க்குறோம்ல. இந்த ட்ராமா ரிலேட்டட் டிசார்டர்ஸே ஒரு 40% நபர்களுக்கு இருக்குது. இப்போ அத்தனை விதமான கோளாறுகளை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோன்றது பொதுமக்களுக்கு தெரியாததுனால இவங்க ஆரோக்கியம் இல்லாமல் செய்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ என்ன நீங்கள் பைத்தியம் சொல்ல வரீங்களா நம்ம கேட்குறாங்க. நாங்கள் அதை சொல்லலை, மீதி இருக்குல்ல அந்த 40%, 20%, 35% விதவிதமான கோளாறுகள் எங்களோட வகைப்படுத்தி வச்சுருக்கிறோம்ல, அதில் ஒரு வகை கோளாறு இருக்கிற ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க. அந்த வகை கோளாறு இருக்கிற பெண்கள் மற்றவங்களை வந்து விக்டிமைஸ் பண்ணிவிடுவாங்க. நான் தான் அபலை, இவங்களாம் பாருங்கள் என்ன அச்சுறுத்துறாங்கன்னு ஒரே ஒரு வீடியோ போட்டாங்கன்னு போதும்,
அந்த ஊருக்காரங்களாம் போய் அந்த பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ண போயிடுவாங்க. அவங்களெல்லாம் தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. இந்த பெண் வந்து இன்னும் நான் விக்டிம், எவ்வளோ பெரிய விக்டிம் தெரியுமா, எனக்கு தான் அநியாயம் நடந்துருச்சுன்னு சொல்லி அவங்க அழுகுற விதத்தில், அவங்க கண்ணீர் சிந்துறதுல, அந்த தத்ரூபமாக என்ன மாதிரி விக்டிம் இல்லைன்னு காமிச்சிக்கிற விதத்தில் எல்லாரும் வாங்கிடுவாங்க. ஓ, இந்த பெண் உண்மைதான் சொல்கிறாங்க போல இருக்கேன்னு நினச்சிருவாங்க. அதில் மட்டும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். அவங்க பெண் என்பதனால, அவங்க முடியெல்லாம் வச்சு போட்டாங்கன்றதுனால, அழுதாங்கன்றதுனாலலாம் நம்ம இறங்கிடக்கூடாது. உங்க உண்மையை தான் சொல்கிறாங்களான்றதை நம்ம கொஞ்சம் வெரிஃபை பண்ணுவோம்ல. இப்போ இந்த ரியாலிட்டி ஷோவே எடுத்துக்கிட்டோம்னா கூட அவர் ரீல்ஸ் பண்ணுறதில்ல, இப்படியான காரணங்களை எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, அதை வச்சு அவங்க மட்டம் தட்டுறாங்க அப்படின்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் உங்களுக்கே ஆச்சரியப்படுத்தக்கூடிய காரணங்கள்லாம் என்ன உண்டு? நிறைய விஷயங்களில் பெண்கள் வந்து அந்த அந்த மாதிரி ஷோஸில் பெண்கள் பப்ளிக்காக வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இப்படி ஆடை அணிய சொன்னேன், அவர் அதை அணியலை. இப்படி சிரித்து இப்படி போஸ் கொடுத்து இப்படி படம் எடுங்கன்னு சொன்னேன், அதை செய்யலை. இந்த ஹாலிடேக்கு இந்த ஊருக்கு போகணும், இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய மாட்டேன்றீங்க அப்படிலாம் சொல்கிறது வந்து ரொம்ப மிகையாக இருக்குது. பெண்கள் வந்து ஒரு ரொம்ப மாயையிலே இருக்கிறாங்க. நிஜ வாழ்க்கையை விட்டு ரொம்ப விலகி போய் கற்பனையில் ஏதோ ஒரு உலகத்தில் சஞ்சரிக்கிறாங்கன்றது தான், அதுதான் அதில் வெளிப்படுற விஷயம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 60 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட அம்மா, அவங்களோட பாட்டியை கூட இதெல்லாம் என்ன வித்தியாசமாக ஏதோ வேறு உலகத்தில் நடக்கிற மாதிரி ஏதோ சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ பெண்கள் வந்து அந்த அளவுக்கு ரொமான்ஸ் கன்சியூம் பண்ணுறாங்க. அவங்க பார்க்கறது, கேட்குறது, படிக்கிறது எல்லாமே ரொம்ப ஐவிரல் இடக்கில் ஆலிவெண்ணெய் தடவுன்னு. எவர் வந்து தடவுவார் ஆலிவெண்ணெய்? ஒரு பெண்ணை வந்து தடவுமா ஆலிவெண்ணெய் சொன்னால் அந்த பொண்ணு என்ன சொல்லும்? என்ன, எனக்கு ஒரு வேலை இல்லையா, உனக்கு ஆலிவெண்ணெயை தடவுடுறதா, உன் கை இல்லையா, நீ தடவிக்க மாட்டியான்னு. ஆனால் ஒரு பாட்டில் வருது பாருங்க. அப்போ பெண்கள் நினைக்கிறாங்க அது நார்மலைஸ்டு போல இருக்குது. எல்லார் வீட்லையும் எல்லாருக்கானவும் ஆலிவெண்ணெய் தடவுறாரு போல இருக்குது. நம்ம வீட்டில் தான் தடவை, நான் ஏமாந்துட்டேன் போல இருக்கு, இந்த மனுஷனை உண்டு இல்லைன்னு பண்ணி தடவை வைக்கிறேன் பாருன்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த பாட்டே வந்து ஒரு மிகையானது, ஒரு கற்பனையில் இருக்குது. எந்த ஆணும் உட்காந்து இதெல்லாம் பண்ண போகிறதில்ல. பெண்ணுக்கு, பெண் கூட ஆணுக்கு அதை பண்ணக்கூடிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சமமான மனிதர்கள் ஏன் இதெல்லாம் போய் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற புரிதலுக்கு பெண்கள் வரணும். அந்த பேலன்ஸ் கொஞ்சம் இப்படி இப்படி போகாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டா பெட்டர். இன்னொரு பொண்ணு வேற லவ் பண்ணியாடா, ரிடிகுலஸ். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 மாலை 6 மணி முதல் ஈஷா யோகா மையம், கோவை. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone.